அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய காலகட்டம் 12 ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், 12 ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற கொள்கைப்படி நடக்கக்கூடிய மேசராசிக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய மனதில் புதிய ஒரு நம்பிக்கை ஏற்படலாம். சுறுசுறுப்பாக செயல்பட்டு காரிய வெற்றியை பெறுவீங்க. குடும்ப பொருளாதாரம் மேம்படக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய கடன்கள் திருப்பி செலுத்தப்பட்டு மனதில் உங்களுக்கு நிம்மதி ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் இரும்பு சார்ந்த தொழில்துறையில் உங்களுக்கு நம்பிக்கை வரக்கூடியதாக இருக்குது. புதிய தொழில் மூலம் வர்த்தக வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். பால் மல்லிகை வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக மனதில் திட்டமிட்ட தொழில் நிர்வாக முயற்சிகளை நீங்கள் செய்யக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் துறையில் இந்த காலகட்டம் லாபம் தரக்கூடியதாக இருக்குது. ஷேர் மார்க்கெட் பிரிவில் மூலம் உங்களுக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் இந்த வாரம் புதிய ஒரு முயற்சிகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். பள்ளி கல்லூரி மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. தகுந்த ஓய்வு எடுப்பதன் மூலம் உங்களுடைய மன உளைச்சல் மற்றும் உடல் அசதி ஆகியவற்றை சீர் செய்து கொள்ளலாம். வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு மாலை நேரத்தில் தீபமேற்றி வழிபட்டு வருவது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலுமே அமைதியாக செயல்பட்டு எதையும் தாங்கும் இதயத்தோடு காரிய வெற்றி அடையக்கூடிய ரிஷபராசிக்கு இந்த காலகட்டம் நினைத்த விஷயங்கள் கைகூடும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் உங்களுக்கு நடந்துடும். பெண்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம். ஜவுளி மற்றும் மசாலா பொருட்கள் வியாபாரிகள் இதுவரை இல்லாத புதிய வர்த்தக தொடர்புகளை பெற்று லாபம் அடைவாங்க. உற்பத்தி துறை மற்றும் பிரிவில் சிக்கல்களை சந்தித்து புதிய ஒரு விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அமைதியாக தங்களுடைய பணிகளை செய்து வருவது நல்லது. ரியல் எஸ்டேட் துறையில் தற்போது நடந்து வரக்கூடிய கட்டுமான பணியில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னே சொல்லலாம். சிக்கல்களில் இருந்தாலுமே சிரித்த முகத்தோடு அவற்றை அணுகி சரி செய்யக்கூடிய மனப்பான்மை கொண்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. நீண்ட நாட்களாக திட்டமிட்ட நல்ல ஒரு விஷயங்களை நீங்கள் செய்வீங்க. வாழ்க்கை துணையின் உறவினர்கள் சுபகாரியங்களில் பங்கேற்று மகிழ்ச்சி அடைவாங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் உங்களுக்கு கல்வித்துறை ஆகியோருக்கு பல புதிய வாய்ப்புகள் மூலம் வருமானம் பெருகும். நகை மற்றும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொருட்களை வாங்கி உங்களுடைய வியாபாரிகள் வர்த்தக விரிவாக்கம் செய்ய அருமையான ஒரு காலமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். காலம் தவறாமல் உணவு உண்பது, வயிற்று வலி ஏற்படாமல் உடனுக்குடியாக மருத்துவ ஆலோசனை பெறுவது ஆகியவற்றின் மூலம் உடல் நலனை நீங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். சிவலிங்கத்திற்கு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி தருவதன் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மனதிற்குள் 1000 தயக்கமும் கலக்கமும் இருந்தாலுமே கூட வெளிப்படையாக கம்பீரமாக நடந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்ற கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் தடை தாமதங்கள் கடந்து வெற்றி பெறும் மன உறுதியும் உண்டாகக்கூடியதாக இருக்குது. குடும்ப பொருளாதார நிலையை பொறுத்தவரை புதிய சுப செலவுகள் ஏற்படலாம். ஜவுளி உற்பத்தியில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. உடல்நலனை பொறுத்தவரை பற்கள் மற்றும் தொண்டை ஆகியவற்றில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். மருத்துவரால் இது குணமடையக்கூடியதாகவும் இருக்குது. கோவில் வளாகத்திற்கு இருக்கக்கூடிய நாகர் உருவத்திற்கு பால் அபிஷேகம் செய்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமானை வழிபட்டு வருவதும் நிறைய நல்ல பலன்களை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையுமே கலங்காமல் சந்தித்து வெற்றி முகம் காணும் சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் தடைப்பட்ட பல நல்ல விஷயங்கள் நடக்கும். குடும்ப பொருளாதாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். வாழ்க்கை துணையோடு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விலகக்கூடியதாக இருக்குது. ஹோட்டல் மற்றும் கேட்ரிங் தொழிலில் உங்களுக்கு லாபகரமான ஒரு காலகட்டம். புதிய வியாபாரியாக இருந்தாலுமே புதிய பணியாளர்களை கவனமாக தேர்வு செய்ய வேண்டும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு ஆகியவற்றை நீங்கள் பெறுவீங்க. நிறைய பயணங்கள் மேற்கொள்வதால் உடல் அசதி ஏற்படும். இதனால் தகுந்த ஓய்வு உங்களுக்கு அவசியம். தங்களுடைய பிறந்த கிழமைகளில் விரதம் இருப்பது, கருப்பு நிற ஆடைகளை அணியாமல் இருப்பது பல நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நம்முடைய வேலைகளை நாம் தான் செய்ய வேண்டும் என்ற உண்மையை உணர்ந்த கன்னிராசிக்காரர்களுக்கு
அடுத்து வரக்கூடிய காலகட்டம் நண்பர்கள் மற்றும் உற்றார் உறவினர்கள் மூலமாக நன்மைகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. வாழ்க்கை துணை இடத்துல நீங்கள் சேர்ந்து மகிழ்ச்சியாக பல இடங்களுக்கு சென்று வருவீங்க. அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் துறையில் பெருநகரில் புதிய இடங்களில் தங்களுடைய கட்டுமான பணிகளை நீங்கள் தொடங்கலாம். ஷேர் மார்க்கெட் பிரிவில் திரவ வகை பொருட்கள் மற்றும் விவசாய விளைபொருட்கள் நிறுவன பங்குகள் மூலம் லாபம் பெறக்கூடியதாக இருக்குது. பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் விளையாட்டு போட்டிகளில் பல வெற்றிகளை பெறுவாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. உடல் நலனை பொறுத்தவரை தலைவலி மற்றும் மன உளைச்சல் காரணமாக மருத்துவ சிகிச்சை பெற வேண்டும். நல்ல வெண்மை நிற காளை மாடுகளுக்கு அருகம்புல் தீனியாக வழங்குவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. திட்டமிட்டு விஷயங்களை திட்டமிட்டபடியே சரியான நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய மன ஆற்றல் கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைதியான ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலுமே அது நல்ல முறையில் முடியும். பொருளாதார நிலை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குது. பால் விற்பனை, விவசாய விளைபொருள் உற்பத்தி தொழில்துறையில் இந்த வாரம் புதிய முயற்சிகள், தொழிலில் முதலீடுகளை தள்ளி வைக்க வேண்டும். புடவை, ஃபேன்சி ஆடை மற்றும் பொருட்கள் ஆகியவற்றை பணம் வாங்கல் கொடுக்கல் விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களுக்கு அரசு சார்ந்த விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஷேர் மார்க்கெட் பிரிவில் நிலக்கரி மற்றும் மின்சார சம்பந்தப்பட்ட நிறுவன பங்குகள் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. பார்த்தால் பசு பாய்ந்தால் புலி என்ற பழமொழிக்கு ஏற்ப வீரியத்தை உங்கள் வெளியில் காட்டாமல் உள்ளே மறைத்து கொண்டு அமைதியாக செயல்படும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சியாக பேசி கொண்டாடி மகிழ்வீங்க. வாழ்க்கை துணையோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலுமே அதனால் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. ரியல் எஸ்டேட் துறையில் பழைய கட்டுமான பணிகளில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். ஷேர் மார்க்கெட் பிரிவில் வெளிநாட்டு பங்குகள் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. உடல்நலனை பொறுத்தவரை சுவாச கோளாறு மற்றும் வயிறு வலி ஆகியவை ஏற்பட்டு விலகும். பெற்றெடுத்த அன்னை மற்றும் அன்னை வர்க்க உறவினர்களுக்கு பல்வேறு பரிசு பொருட்களை கொடுத்து அவர்களுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதன் மூலம் பல நன்மைகள் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. உள்ளத்தில் உறுதி ஏற்பட்டால் வாழ்க்கையின் உயர்வுகள் தாமாகவே நன்மை நாடி வரும் என்ற நம்பிக்கை கொண்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் எதிர்பார்த்த பொருளாதாரம் வந்து சேரும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் மூலம் வளர்ச்சி நிலவும். வாழ்க்கை துணையின் உறவுகள் மூலம் பல நன்மைகள் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தங்க நகை தயாரிப்பு, மகளிர் ஆபரண உற்பத்தி தொழில்துறையில் புதிய ஒரு பங்குதாரர்கள் மூலம் உங்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உடல்நலனை பொறுத்தவரை வயிறு வலி மற்றும் சிறுநீரக தொற்று காரணமாக பாதிப்புகள் ஏற்பட்டு விலகும். தந்தை மற்றும் தாய் வழி உறவினர்களினால் உங்களுக்கு சந்தித்து அவர்களுடைய ஆசைகளை பெறுவதன் மூலம் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன்கள் தரக்கூடியதாக இருக்குது. உழைப்பின் மூலமே ஒரு மனிதனின் உயர்வை அடைய முடியும் என்ற உண்மையை உணர்ந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் புதிய செய்திகள் கிடைத்து மனதில் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பெருகும். உணவுப் பொருட்கள் மற்றும் விவசாயத்துறை சார்ந்த தொழில் துறையில் புதிய வாய்ப்புகளை பெற்று தொழில் விருத்தி அடைவீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரியல் எஸ்டேட் துறையில் கட்டுமான பணிபுரியும் தொழிலாளர்கள் சுகதுக்கங்களை குறித்து விசாரித்து அனுசரித்து செல்ல வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவுதான் சிரமங்களை அடைந்தாலுமே இறுதியில் வெற்றியை நாம் பெற்றுவிட முடியும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து போராடும் கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் மகிழ்ச்சியானதாக இருக்குது. நிலுவையில் பொருளாதார உறவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குது. மளிகை கடை, விவசாய விளைபொருள் விற்பனை என அனைத்திலுமே உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய முன்னேற்றத்தை பிடிக்காத உறவினர்கள் இயேசு பேச்சுகளால் மன உளைச்சல் உங்களுக்கு ஏற்பட்டு விலகும். அடுத்து வரக்கூடிய காலகட்டம் சிறப்பானதாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. மற்றவர்கள் மீது இரக்கம் காட்டி ஏமாற்றங்களை சந்தித்து மனதில் சங்கடம் அடைந்திருக்கக்கூடிய இரக்க குணமுடைய உங்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சிறுநீரக தொற்று அல்லது ஜீரண கோளாறுகள் மூலம் உடல் அமைதி ஏற்பட்டு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வரக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.